Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல காலையில வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர் இன்சைடர்ல வந்து சூப்பரான 3 அப்டேட்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். மூணுமே நல்ல அப்டேட் அப்படினு தான் சொல்லலாம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்து வியூஸ் வாட்ச் டைம் எல்லாம் அதிகம் கிடைக்கிறதுக்கு நல்ல வந்து வழிவகுக்கும் அப்படினு வந்து சொல்லலாம். சோ என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறத நம்ம இப்ப வரிசையா வந்து பாப்போம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி டேப்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத வந்து காமிக்கலாம். கீழ வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பல் வந்து கொடுத்திருக்காங்கல. இது நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படினா நம்ம சேனலுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஸ்டோரி டாப் வந்து இருக்கு அப்படினா நமக்கு வந்து ஆட் டு யுவர் ஸ்டோரி அப்படிங்கறது வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ இத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு. இப்போ நான் வந்து கேலரியில இருக்க கூடிய ஒரு வீடியோ வந்து எடுக்கிறேன். சும்மா கேலரி வந்து நான் ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து எப்படி இருக்கும்னா நம்மளோட ஃபோன்ல இருக்க கூடிய ஏதாவது ஒரு இமேஜ் அல்லது ஒரு வீடியோ வந்து நம்மளோட ஸ்டோரி டாப்ல வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் அப்படினா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது இந்த மாதிரி நமக்கு இப்போ கேலரி செலக்ட் ஃபோட்டோ ஆர் வீடியோ அப்படினு கொடுக்க மாட்டாங்க. ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். சோ நம்ம வந்து இத வந்து ஸ்க்ரோல் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸ் வந்து எடுக்கிறது மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அந்த வேலையை வந்து பண்றது மாதிரி இருக்கு. அதாவது இந்த கேலரி பேஜை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படினா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஃபோட்டோ ஆர் வீடியோன்னு கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இத கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கேலரி பேஜுக்குள்ளாடி வந்து வந்துரும். சோ இந்த இடத்துல நம்ம வந்து எந்த ஃபோல்டர்ல அல்லது எந்த ஆல்பத்துல நம்மளோட பர்టిక్యులர் இமேஜ் ஆர் வீடியோ நம்ம வந்து வெச்சிருக்கோமோ அதை நம்ம வந்து ஈஸியா வந்து செலக்ட் பண்ணி நம்மளோட ஸ்டோரியில வந்து போட முடியும். சோ அதுதான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் அப்படினு சொல்லலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை வந்து கொஞ்சம் வந்து ஈஸியானதா இருக்கும். ரெண்டாவது அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ளஸ் சிம்பல் வந்து நமக்கு இருக்குல அதை கிளிக் பண்ணி கிரியேட்டர் ஷார்ட் அப்படினு கொடுத்தோம்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து நம்ம ஆட் பண்றதுக்கு ஆல்ரெடி வந்து ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. இப்போ என்ன அப்டேட் சொல்லிருக்காங்கன்னா ஏற்கனவே இருந்த அந்த மியூசிக் கூட இன்னுமே வந்து நிறைய சாங்ஸ் வந்து புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மியூசிக் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து டான்ஸ் அந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோ வந்து இனிமே நிறைய வைரலா போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடல்கள் எல்லாம் கூட இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவுமே வந்து ரொம்ப நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து மூணாவது வந்திருக்கக்கூடிய அப்டேட் பார்க்கலாம். இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்டேட்டா இருக்கு. நம்மளோட வியூஸ் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் வந்து இதில் தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஹோம் இருக்கும், வீடியோஸ், பிளேலிஸ்ட், கம்யூனிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ புதுசாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து மேலே கொடுத்துருக்காங்கல்ல, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு இன்னொன்று வந்திருக்கு. இந்த ரெண்டையுமே வந்து சேர்த்துட்டு கம்பைன் பண்ணி ஒரே இதாக கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வீடியோஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்குன்னா யாராவது ஒருத்தங்க நம்ம சேனல் வந்து பார்க்கும்போது தனித்தனியாக கிளிக் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து பார்க்கணும். அதுவும் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோவா சொல்ல முடியாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் அப்படின்னு ஒரு வார்த்தையில் அப்படி கொடுக்கும்போது நம்ம சைக்காலஜிக்கலி ஓகே டக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாட்ச் அப்படின்னு கொடுக்கும்போது. இன்னும் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டும் வீடியோஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து அதில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேலிஸ்ட் வந்து டாப்பில் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட பிளேலிஸ்ட் வந்து அந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ வந்து அதாவது அவங்களுக்கு இப்போ பிடிச்ச ஒரு கண்டென்ட் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் அப்படியே வந்து இருக்கும். ஸோ ஒன்று கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்கனாலே அடுத்தது வந்து பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வியூஸ் வந்து அதிகம் கிடைக்கும். வியூஸ் வந்து அதிகம் கிடைச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ஸ் நமக்கு வந்து அதிகமாக வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.